நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. இன்னும் ஃப்ரேம்ல கூட கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி இருக்க, நேர்ல என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, குட்டியா குழந்தை மாதிரி இருக்கீங்க. அது இருக்கிறது தானே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு டைலாக் சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு டைலாக் சொன்னாங்க. எனக்கு சொல்லவே இல்லை. வேற ஆடிஷன் அட்டன் பண்ணல, ஒரு டெஸ்ட் ஷூட் கூட பண்ணல. அப்போ கண்டிப்பாக நான் வந்து சும்மா வந்து நின்றுக்கேன் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். எல்லாருமே இது வரைக்கும் சீரியல்ல வர்ற எல்லா கேரக்டருமே எழுத்து பேசுற சீன் எனக்கு இருக்கு. அப்பெல்லாம் வந்து வீட்டுல பார்த்துட்டு, எங்க வீட்லயே பார்த்துட்டு செம்மையா சிரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் எழுத்து பேசுறேன், ஆனா மறதின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துருவேன் நான். எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? வீடியோ பார்த்தேன், என் பேர் வந்துருச்சு அப்படின்னீங்க. ஆமா ஆமா. சோ அந்த மொமெண்ட்டை பத்தி அது எனக்கு பேர் இருக்குன்னே தெரியாது, என் பேர்லாம் வரும். ஏன்னா 1.5 வருஷம் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதனால கஷ்டப்பட்டேன். போலீஸ்க்குலாம் போயிடலாமா, போலீஸ் அப்படியே நாங்கள் போலீஸ் போனாலுமே நம்மள தான் கொஸ்டின் நீ யாரையாவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியா அப்படி கேட்கும்போது நமக்கு அங்கே போகவும் தோணாது. என்னடா இது, இப்போ இது யார்கிட்ட தான் கொண்டு போகிறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு நான் அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணே சீரியலில் இருக்கிற சௌந்தர்யா இருக்காங்க. ஸோ அவங்க நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். சௌந்தர்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சௌந்தர்யா, நீங்க திரையில பாக்குறதுல நேர்ல இன்னும் குட்டியா குழந்தையா இருக்கீங்க. ஸோ யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃப்ரேம்ல கூட கொஞ்சம் குண்டா இருக்க மாதிரி இருக்க, நேர்ல என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல, குட்டியா குழந்தை மாதிரி. அது இருக்கிறது தானே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்ல போறாங்க. ஸோ ஆல்ரெடி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு சேட்டை மூலயமா ப்ராப்ளம் தான். ஸோ அவங்க வந்து எப்படி சீரியலுக்குள்ள அவதாரம் எடுத்துகிட்டு வந்தாங்க? இந்த சிங்கப்பெண்ணை வாய்ப்பு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக நான் யூடியூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நான் சீரியலில் ஒரு கேரக்டர் பண்ணுறத நான் யூடியூப்ல ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். அது பார்த்துட்டு சன் டிவியில் புகழ் அண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் சரி ஓகே இந்த கேரக்டர் இவ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களால தான் எனக்கு இது கிடச்சி. ஓகே, எஸ். பேசிக்லி வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல ஒர்க் நல்லா பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு கால் வரும்போது நாங்கள் அங்கேருந்து கூப்பிடணும் நம்ப மாட்டோம். ஆமாம், யாரா ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் நான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு கால் வந்தப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? இல்லை கால் ரியாக்ட்லாம் இல்லை. கால் பண்ணும்போது நான் அந்த மாதிரி சன் டிவி இபி பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அந்த டாக் வந்து நார்மல் டாக்காக தான் இருந்துச்சு. ஓகே, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த எப்படியும் உள்ளே போகும்போது வந்து அந்த ஃபோட்டோ டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு அது நடக்கவே இல்லை. ஓகே, புகழண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேரக்டர் வந்து இதே கேரக்டர் இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும், அது நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உனக்கு எந்த டெஸ்ட் ஷூட்டு இந்த மாதிரி எதுவுமே வைக்கல. ஸோ இது நீ பண்ணால் நல்லாயிருக்கும், நீ பண்ணு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க. அப்போ வந்து நான் ஆதித்யாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் டேரக்டர் சார் பார்த்துட்டு ஓகே அவளே ஓகே தான், நீங்கள் ஆப்ஷன்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் என் கேரக்டர் அப்படியே த்ரோ அவுட் அதுவே இருந்துச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டே செட்டுக்குள்ளே போகிறோன்னே ஃபஸ்ட்டு சீன் எப்படி நம்ம ஆல்ரெடி திரையில் நடிச்சிருக்கோம், கேமரா நமக்கு புதுசு கிடையாது. ஆனால் சன் டிவியோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம், ஸோ அதில் வர்ற ஃபஸ்ட்டு சீன் ஞாபகம் இருக்கா? அது எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? அப்போல்லாம் வந்து எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு டைலாக் சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு டைலாக் சொன்னாங்க. எனக்கு சொல்லவே இல்லை. நான் வந்து கேட்டுட்டு இருக்க வீட்டுக்கெலாம் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டைலாகே சொல்லலை, நான் வேற ஆடிஷன் அட்டன் பண்ணல, ஒரு டெஸ்ட் ஷூட் கூட பண்ணல. அப்போ கண்டிப்பாக நான் வந்து சும்மா வந்து நின்றுக்கேன் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் வைக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓகே நமக்கும் இது ஒரு கேரக்டர் போல அப்படின்னு சொல்லிட்டு. என் நேர்லேயும் என் பேர் சௌந்தர்யா, அதுலேயும் என் பேர் சௌந்தர்யா, இது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஸோ சௌந்தர்யா அப்படின்னும் போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம்னா ப்ராம்ப்ட் மட்டும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அதுவும் பழகிடுச்சு. ஓகே, ஸோ சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவே அதில் இருக்கிறதால பெருசாக வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கான வேலை இருந்திருக்காது நான் நம்புகிறேன். இல்லை அந்த கேரக்டருக்கு எதாவது பண்ணீங்களா? அதில் நான் நேர்லேயுமே காலையில் என்னாச்சு அப்படிங்கிறத மறந்துடுவேன். அங்கே சீரியல்லையுமே என்னோட மறதி கேரக்டர் தான். ஸோ ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ சிங்கப்பெண்ணையில் வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேருமே வந்து முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களோட ஃபேவரட் க்ளோஸ் யார்?
எனக்கு எல்லாருமே அங்கே ஃபேவரட் தான். ஆனால் வந்து அண்ணா அமலண்ணா ரொம்ப பிடிக்கும். அன்பு கேரக்டர் பண்ண ஹீரோ. மனிஷா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க 2 பேர். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ணுற முத்து, ஜெயின், மேனேஜர் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ மனிஷா கருணாகரனை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, பிடிக்குதுங்கிறாங்க. ஆனால் மேனேஜர் கேரக்டரை பார்த்தா கடுப்பாகிறாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து இருக்கும் போது எப்படி இருக்குது அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம்? நான் ஆக்சுவலாக எல்லாருமே கேட்பாங்க, அங்கே இருக்க எல்லாருமே யாராவது ஒரு ஆளுக்காவது பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஒரு ஆள் மட்டும்தான் வர்ற எல்லாரையும் சரி இங்கே வா, இது பண்ணிங்களாமே அது பண்ணிங்களாமே, எல்லாருமே இது வரைக்கும் சீரியல்ல வர்ற எல்லா கேரக்டருமே எதிர்த்து பேசுற சீன் எனக்கு இருக்கு. அப்பெல்லாம் வந்து வீட்டில் பார்த்துட்டு எங்க வீட்லயே பார்த்துட்டு செம்மையா சிரிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரையும் எதிர்த்து பேசுறேன். ஆனா மறதின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துருவேன் நான். அவங்களுக்குன்னு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். எனக்கு அவங்கள என்ன கலாய்க்கிறது அந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கும். ஹீரோவா இருந்துட்டு யாராவது இருந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும், ஜாலியா இருக்கும். ஓகே. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் சீன், உங்களோட அந்த சீரியல் வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோட பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அந்த வீடியோவை பார்த்தேன், என் பேர் வந்துருச்சு அப்படின்னு. ஆமா ஆமா. ஸோ அந்த மொமெண்ட்டை பத்தி. அது எனக்கு பேர் இருக்குன்னே தெரியாது, என் பேர்லாம் வரும். ஏன்னா என்னோடது வந்து 21வது எபிசோட் தான் என்னோட டெலிகாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் நம்ம பேர்லாம் போட மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். அவ்வளோ மெயின் கேரக்டர் இல்லை போல, ஃபர்ஸ்ட் சீரியல் எப்படி உடனே கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, நம்ம பேர்லாம் வரும் தெரியுமா அப்படின்னு. பேர் வருமா, சரி நம்ம வீட்டில் போய் பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன். பேர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் பார்க்கும்போது என் பேர் வந்துச்சு. என் பேர் இப்போ இருந்தே வருது. நான் அப்போலாம் சீரியல் வரவே இல்லை. அப்போ வந்து ஒரு 6வது எபிசோடு 7வது எபிசோட் தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்பயே என் பேர் வரும்போது எல்லாரையும் கூப்பிட்டு என் பேர் வருது இப்பயே என் பேர் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். ஓகே. ஸோ வந்து வீட்டில் நம்ம சொல்லிட்டோம் நம்ம சீரியல் பண்ணுறோம் எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ரிலேட்டிவ்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வீட்டுக்கு போனாலுமே வந்து வீட்டுக்கு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் செல்லமாக தான் இருப்போம். ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம தான் ரொம்ப செல்லமாக இருப்போம். ரிலேட்டிவ்லாம் ரொம்ப ஜாலியாக அப்படியே கொஞ்சுவாங்க, ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டே ஸ்பெஷலாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே. ஸோ பேசிக்காக சௌந்தர்யா வந்து யார்? எங்களுக்கு தெரிஞ்சு வந்து திரையில் நாங்கள் பார்த்த வரைக்கும் அவங்க ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ், டைலாக் சூப்பராக பேசுவாங்க, படப்படன்னு பேசுவாங்க, சவுண்டாக பேசுவாங்க. உண்மையான சௌந்தர்யா யாரு, என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க? நான் வந்து எங்க ஊர் வந்து பெரியகுளம், தேனி பெரியகுளம் பக்கத்துல ஒரு தேனிகரப்புல. அங்கதான் வந்து நான் பிறந்தது வளர்ந்தது ஸ்கூல் படிச்சது எல்லாமே. காலேஜ் வந்து இப்போ பெரம்பலூர் பக்கத்துல கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் காலேஜ் எல்லாமே முடிச்சோம். என் அம்மா அப்பா எல்லாமே இப்போ அங்கதான் இருக்காங்க. இப்போ வந்து சென்னையில இருக்கேன் நான் இப்போ. ஸோ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. முழுக்க ஆக்டிங்குள்ள போயாச்சு. ஓகே. பொதுவாகவே வந்து ஒரு 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 பொம்பளை பிள்ளை வந்து கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ல இருந்து உள்ளே வரும்போது, சிட்டிக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்ப்பெல்லாம் மீறி தான் வரணும். அந்த மாதிரி சவுண்டுக்கு அந்த மாதிரி இருந்ததா, இல்லை எல்லாரும் க்ரீன் ஃப்ளாக் தானா? இல்லை வீட்டில் ரிலேட்டிவ்க்கு பயந்துட்டு வீட்டில் வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்க. அம்மா அப்பா எல்லாருமே வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான். நீங்கள் அனுப்புங்க, அவள் பண்ணுவா, அவள் பண்ணிட்டு வருவா, விடுங்க, ஒரு மாதம் விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனது தான். அந்த 1 மாதம் 1 வருஷமாச்சு, 1 வருஷம் 2 வருஷமாச்சு, இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி ஆசை உங்களுக்குள்ள எப்போ வர ஆரம்பிச்சு, நமக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் அப்படின்னு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது சரி காலேஜ் சொல்லி கொஞ்ச நாள் ஓட்டிடலாம், காலேஜ் முடிச்சோடனே எம்எஸ்சி போட்டு கொஞ்ச நாள் ஓட்டிடலாம், எம்எஸ்சி முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படி நினச்சிருந்தேன் நான். நமக்குலாம் ஒரு டேலண்ட்டுமே இருக்காது, நமக்கு ஒரு சுய புத்தி கூட இல்லை அப்படி நினச்சேன் நான். ஸோ நல்லா படித்தா நல்ல ஜாப் போயிடலாம், படிக்கவே இல்லை அப்படின்னா யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். மிடில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணுறதா இல்லை வேலைக்கு போகிறதா எதுவுமே தெரியாது. கேட்டகரி அந்த நான் என்ன கேட்டகரி, எதில் நான் ஸ்பெஷல் எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து சென்னையில் ஒரு வாரம் 2 வாரம் இருந்து அதுக்கப்புறம் நான் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி அந்த யூடியூப்பில் செலக்ட் ஆகி அப்படியே என் கெரியர் ஸ்டார்ட் ஆனது தான். அப்படியே அப்போ யூட்டர்ன் அடிச்சது தான் வாழ்க்கை. சூப்பர். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பொண்ணுனாலே எப்படியும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருக்கும், அது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதோ ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஏதாவது ஒரு கமெண்ட் பாதிச்சு அழுது அந்த மொமெண்ட்லாம் இருக்கா? அழுததுலாம் இல்லை. எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக நான் ஃபீல் ஆனது வந்து ஃபேக் ஐடி வச்சு ரொம்ப அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். 1.5 வருஷம் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதனால கஷ்டப்பட்டேன். போலீஸ்க்கெலாம் போயிடலாமா, போலீஸ் அப்படியே நாங்கள் போலீஸ் போனாலுமே நம்மளை தான் கொஸ்டின், நீ யாரையாவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியா அப்படி கேட்கும்போது நமக்கு அங்கே போகவும் தோணாது. என்னடா இது, இப்போ இதை யார்கிட்ட தான் கொண்டு போகிறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு நான் அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துலாம் எதுவும் அவ்வளவா இல்லை திட்டுறது அந்த மாதிரி எதுவுமே வரல. அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போகிறாங்க, நீ பாட்டுக்கு இரு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. சப்போர்ட்டிவான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும் இல்லையா? ரொம்ப என் கூட வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
ஸோ சித்தார்த், அபினேஷ், சதீஷ், நாங்கள் 4 பேர். என் ஃபேமிலியில் அம்மா, அப்பா, தம்பி, இவங்க 3 பேர் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் எல்லாம். ஸோ அந்த வகையில் நம்ம எப்பவுமே ரொம்ப பிளஸ்ட் தான். என்ன நடந்தாலுமே என்னை குறை சொல்லவே மாட்டாங்க. ஓகே, ஒருவேளை அவள் அதை பண்ணியிருப்பாளா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நான் அது பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால அது எனக்கு பிரச்சனையாகவே வந்ததே இல்லை. ஓகே, பட் நீங்கள் இப்போ சொன்ன அந்த 7 பேர்லையுமே, அதாவது வந்து 4 ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, அப்பா, தம்பி, 7 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேருமே வந்து ஆண்கள் தான், 1 பெண் தான் இருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து சவுண்டோட சரௌண்டிங்கை பற்றி தெரிஞ்சு சவுண்டாக இருப்பாங்க டீமில். அங்கே உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு கோக்கின்னு ஒரு பொண்ணு இருக்கா. எப்போ எந்த ஷோ போனாலுமே ப்ரோ நீங்கள் கவலையே படாதீங்க, அவளை சுற்றி எப்படி 4 பசங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, வீட்டில் கூட பயந்துட்டு இருப்பாங்க. அவள் போகிறா, தனியாக போகிறா, என்ன பண்ணுறான்னு தெரியல, அதெல்லாம் விடுங்க, அவள் சுற்றி 4 பசங்க எப்பயுமே அவள் லேடிஸ் கிட்ட போட்டு சுற்றுறாப்பா. எல்லாருமே சொல்கிற விஷயம். இப்போ நான் வீட்டில் இருந்தாலுமே என்னை சுற்றி பசங்க தான் இருப்பாங்க. நான் என் வீட்டுக்கு போனாலுமே என்னை தேடி பசங்க தான் வருவாங்க. ஒரு பொண்ணு வந்ததா எனக்கு இல்லவே இல்லை. அது ஒரு டாம் பாய் நேச்சர் நமக்குள்ள இன்பில்டாகவே இருந்துருச்சு. பொண்ணுங்களை நம்புறதை விட பசங்களை நம்பிடலாம். பட் பேசிக்லி இப்படி இருக்கும் போது இந்த ப்ரொபோசல், இந்த லவ் இதெல்லாம் நமக்கு வராது. வருமேன்னு கேட்க வரீங்களோன்னு நினைச்சிட்டு சொல்ல வரேன் நான். நான் வந்து வீட்டில் நாங்கள் 4 பேர் வீட்டில் இருக்கோம். நான் வந்து டெய்லியும் சொல்லுவேன், என்ன இது எனக்கு ஒரு ப்ரொபோசல் கூட வர மாட்டேங்குது, என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை நான் வந்து அழகா இல்லையா, இல்லை எனக்குன்னு எந்த திறமையும் இல்லையா, ஏன் எனக்கு வந்து எந்த ப்ரொபோசலுமே வரமாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ஆனால் நம்ம பார்க்குற எல்லாருமே அண்ணன் கூப்பிட்டுருவோம். பாடி கார்டு மாதிரி 5 பசங்க வச்சுட்டு யார் வருவா, அதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து வேற யாராவது ஒரு பையன் என்கிட்ட பேச வரனாலுமே என் கூட ஏதாவது ஒரு பையன் இருப்பான், ஏதாவது 2-3 பசங்க இருப்பாங்க. அந்த 2-3 பசங்களையுமே எனக்கு பிடிச்சிருந்தாலுமே நான் அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு அந்த கேட்டகரியில் வச்சிருக்கனால என்னால் லவ் பண்ண முடியாது. இல்லைன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கும், இல்லைன்னா ஐ மீன் ஆள் இருக்கும், அந்த மாதிரி. அதனால லவ்வே இல்லை. இல்ல வாய்ப்போ இல்ல, இப்படியே இருந்தீங்கன்னா வாய்ப்பும் வருமா என்னன்னு தெரியல. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது வராது. யார் அவனோ அந்த மொமெண்ட் டெய்லியும் பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, பட் சௌந்தர்யா வந்து எவ்வளோ ஃபன் லவ்விங் பர்சனை வந்து ஒரு பார்ட்னரா வச்சுக்க கண்டிப்பா பசங்க நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரொபோசல்ஸ் எப்படி சதக் நீங்க என்ன பண்ணீங்கன்னா வெளில போகும், இந்த பாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றீங்க. ப்ரோஸ் ஒரு 2 ஸ்டெப் பேக்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வரோம். நமக்கு ஸ்ட்ரென்த்தே வந்து பசங்க தான். நீங்க இன்ஸ்டாகிராம்ல மட்டும் ப்ரொபோஸ் பண்ணுங்க, பாத்துப்பாங்க. ப்ரொபோசல்லாம் அவ்வளவா வந்தது இல்லை. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்ததுனாலே. சரி, எல்லா பொண்ணுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து சவுண்டுக்குன்னு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இந்த எனக்கு வர பையன் தாடி வச்சிருக்கணும், மீசை வச்சிருக்கணும், வெள்ளையா இருக்கணும், குட்டையா இருக்கணும், கருப்பா இருக்கணும், ட்ரஸ்டடா இருக்கணும், அவ்வளவுதான். ட்ரஸ்ட்வர்தியா, நல்ல பிள்ளையா இருக்கணும், அவ்வளவுதான். யாரோட நடிக்கணும்னு ஆசை? எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு ஆக்டிங் கரியருக்குள்ள வந்தாலே வந்து ஒரு கோல் கடைசியா சினிமால தான் நிற்கும் போய். ஸோ சினிமாவில் எந்த உச்ச நடிகர்கள் யாரோட நடிக்கணும்னு ஆசை? இல்லை அவருக்கு என்ன தங்கச்சி, தம்பி, தங்கச்சி, கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன ரோல் பண்ணணும்னு ஆசை? எல்லா ரோலுமே பண்ணணும். சினிமாவில் இந்த ரோல் சின்னது, அந்த ரோல் பெருசுலாம் இல்லை. யாரு கூட பண்ணணும்? இவங்க பெரியவங்க, பெரிய ஆக்டர் கூட நடிக்கணும் அப்படிலாம் இல்லை. சின்ன கேரக்டராக இருந்தாலும், சின்ன பர்சனாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்ததாலே எனக்கு போதும். நம்ம சிங்கப்பெண்ணைக்கு வந்துடுவோம் திரும்ப. ஸோ சிங்கப்பெண்ணையில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் நடிக்கும்போது நான் வாங்கின டேக் இருக்கே, அது சொல்ல மாலாது அப்படின்ற மாதிரி ஏதாவது? நான் டேக் வாங்கினேன்னு இருக்கவே இருக்காது. எங்கள் டேரக்டர் சார் வந்து ஒரு சில பேர் தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்லா பண்ணால் சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் வந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன். எங்கள் செட்டில் அப்ரிஷியேஷன் தான் நிறையா வாங்கியிருக்கேன். நான் அது வந்து ரொம்ப ப்ரௌடாலாம் வெளில சொல்லுவேன். இது வந்து டேக்கே போல தெரியுமா, இது மானிட்டரே போல தெரியுமா, நான் வந்து அதை பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவேன் நான். சூப்பருங்க. பட் ஆக்சுவலி வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து ஏதோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் யூட்டர்ன் அடிச்சு இந்த சைடு வந்து கரெக்ட். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இன்பில்டாக எனக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு நீங்கள், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அது இருக்காங்களா என்னன்னு தெரியல, நான் இனிமேலாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஓகேவா போயிட்டு. நீங்கள் வந்து சவுண்ட் சேட்டையிலையும் நிறைய டாப்பிக்கில் பண்ணியிருக்கீங்க, நானும் நிறைய பார்த்துருக்கேன். அதில் எனக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த லவ்வர்ஸ் வந்து இந்த பெட்டி கடைக்காரி அதில் வந்து வெறுப்பேற்றுவாங்கல்ல, இழுக்குது, அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது ஏதாவது லவ்வர்ஸை பார்த்து காண்டாயிருக்கீங்களா? எனக்கு லவ்வர்ஸ் பார்த்தாலே பிடிக்காது. இல்லை, அவங்க இப்போ ஒரு சில லவ்வர்ஸ்லாம் டீசெண்டாக இருப்பாங்க, அவங்களாம் வந்து எனக்கு பார்க்க பிடிக்கும். ஓகே, இவங்க ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் வந்து ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ரோட்டில் ஒரு மாதிரி எனக்கு பைக்கில் அந்த மாதிரி போனாலே பிடிக்காது. அதெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அவன் உங்க கூட தானே இருக்க போகிறான், அவனா போயிடவா அப்படி இருக்கும். ஓகே சரி, சவுண்டு கிட்ட ஃபைனல் கொஸ்டின். இப்போ கரண்ட் சினிமாவில் இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டு என் லைஃபோட நான் ரிலேட் பண்ணி பாடிப்பேன் அப்படின்னா அது என்ன பாட்டாக இருக்கும்? இப்போ பாடின பாட்டு யார் ஆகணும்?
ஷல்லல்லாவா அதேதான் கில்லி வேற ரீ-ரிலீஸ் ஆயிருக்கு. அதேதான் அந்த பாட்டு தான் இப்போ தொடர்ந்து யாரா இருக்கும் எங்க சுத்தி என் ஃபேமிலி, என் ரிலேட்டிவ், என் கூட இருக்க எல்லா பசங்களுக்குமே சௌந்தர்யாவோட ஆள் யாருன்னு பார்க்கணும், சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு அந்த அதிர்ஷ்டசாலிய பார்க்கணுங்கிறாங்களா இல்ல தியாகிய பார்க்கணுங்கிறாங்களா? ரெண்டுமே தான். அது யாருன்னு பார்க்கணும்னு ரொம்ப அவ்வளோ எக்ஸைட்டடா என்னை விட அவங்க அதிகமா இருக்காங்க. பட் கண்டிப்பா வந்து ஹி மஸ்ட் பி லக்கின்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து எவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு பர்சன், ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியான ஓப்பன் அவுட் ஸ்போக்கன் பர்சன் கிடைக்கிறதுலாம் வந்து ரேர் தான். ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் லக்கி. ஸோ சௌந்தர்யா ஆல் த வெரி பெஸ்ட். சிங்கப்பெண்ணா வந்து நீங்கள் இன்னும் மென்மேலும் வந்து ஷைன் ஆகிறதுக்கும் இதே மாதிரி இன்னும் சூப்பரான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த ஸ்டார்ஸோட பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.